உங்களோட சில வீடியோஸ்லாம் பார்த்தப்போ சில விஷயங்கள் நீங்கள் கணிக்கிறீங்க, அது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலை இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பல இளைஞர்களோட ஹோப் தமிழ்நாட்டில் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியின் பேரில் வாய்ப்பு இருக்கா? 2026 வாய்ப்பு இருக்கா? சிஎம் நாற்காலியை தட்டி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னா விஜய் சார் வந்து சும்மா வச்சிட மாட்டார். அதுக்கான தேவைகள் இருக்கணும், அவர் பிளான் பண்ணதை நோக்கி நகரணும். ஸோ அப்போ கூட்டணினா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது என்டிகே கூட தான். ஸோ அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு நான் கேட்குறேன். வெற்றிக்கு கூட்டணி மிகப்பெரிய காரணமா இருக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா கூட்டணி இல்லாம விஜய் வந்து நம்ம செந்தமிழ் சீமான் போல ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களோட சில வீடியோஸ்லாம் பார்த்தப்போ சில விஷயங்கள் நீங்கள் கணிக்கிறீங்க, அது கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலை இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பல இளைஞர்களோட ஹோப் தமிழ்நாட்டில் விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியின் பேரில் வாய்ப்பு இருக்கா? 2026 வாய்ப்பு இருக்கா? இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் வந்து இப்போ கட்சி நம்ம சொன்னால் அவர் அரசியல் அந்த களத்துக்குள்ள வருவாரான்னு கேட்டிருந்தாங்க. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டிப்பாக அரசியல் களத்துக்கு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் அவர் வந்தார். அடுத்தது வந்து அவர் கட்சியை தொடர்ந்து மேலே கொண்டு வருவார். அதுக்கு உண்டான பணிகள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது நம்ம அவர் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, 2025 பிற்பாதிக்கு பிறகு உங்களோட அரசியல் மாநாட்டை துவங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் உங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதில் வந்து அவங்க கோட்டை விட்டாங்க. இப்போ அந்த கட்சி கொடி நம்ம பார்த்துருந்தோம். கட்சி கொடி சிறப்பாகவே பண்ணியிருந்தாப்புல. அந்த வடிவமைப்புங்கிறது அது ஒரு நல்ல எதிர்காலத்தை அவரோட வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு ஒன்றாக தான் இருந்தது. அப்பா எதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, நம்ம முதல் பாதிப்பு நம்மளை இது கொடுக்கணும். அந்த மாதிரி அவரோட இதெல்லாம் அந்த கொடியோட அமைப்பில் அதில் நம்ம ஒரு முதல் பாதி வெற்றி அவங்க அறுவடை செஞ்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து அவர் 2026 சிஎம் நாற்காலியோட கிடைக்குமான்னா, அது சிஎம் நாற்காலியை தட்டி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கு. ஆனால் அதுக்கு உண்டான சில அரசியல் காய் நகர்த்துகளும் சில சாதுரியங்களும் சில சாணக்கியத்தனங்களும் அவர் செய்யணும். கூட்டணி இல்லாமல் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து தனித்து நின்று நம்ம ஆட்சியை கைப்பற்றலான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இடையில அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ அப்படின்னா என்டிக்கும் பல வருஷமா இருக்காங்களா, 10 வருஷமா அதுக்கு மேலே இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இல்லை எல்லாருமே வந்து செந்தமிழ் சீமான் சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ செந்தமிழ் சீமான் வந்து இன்னைக்கு போராடி தனித்து நின்று அவருக்கான உண்டான கிட்டத்தட்ட அவர் 10-15 வருஷமா நம்ம போராடிக்கிட்டு இன்னைக்கு தன்னை வந்து நிலைநிறுத்தி இருக்காரு. இப்போ நம்ம அவருக்கே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலேருந்து அவங்க சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவங்களோட இது எப்படி இருக்கும், அவங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருக்கும். அவங்க உறுதிட்டு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு இந்த தேர்தலுங்கிறது அவங்களுக்கு ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய பிம்பத்தை கொடுக்கும், அவங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க எம்பி ஆகி போவாங்க அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்தது, நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. ஆனால் தமிழகத்தில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக வந்து இன்னைக்கு ஆகியிருக்கு. அது நம்ம சொன்னதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் யார் யார் கூட்டணி சேர்ந்தா இவங்களுக்கு சிறப்பான இது இருக்குன்னு நம்ம அடுத்ததை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த அடுத்தது அதுக்கு தான் வருவேன்னு நினைக்கிறேன். அது உங்கள் வாயால் அந்த கேள்வி வரட்டும், நான் அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னா விஜய் சார் வந்து சும்மா வச்சிட மாட்டார். அதுக்கான தேவைகள் இருக்கணும், அவர் பிளான் பண்ணதை நோக்கி நகரணும். ஸோ அப்போ கூட்டணினா லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ்ங்கிறது என்டிகே கூட தான். ஸோ அப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு நான் கேட்குறேன். முதல்ல நம்ம உங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற கட்டுப்பாட்டை உடைக்க சொல்லுங்க. அவர் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காரோ அந்த கட்டுப்பாட்டு உடைஞ்சாவே அடுத்தது ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தடுத்த கொண்டான கதவுகள் திறக்கும். முதல்ல அந்த கட்டுப்பாடை உடைக்கணும். அவர் யாரோட கட்டுப்பாடு இருக்காரோ அந்த கட்டுப்பாடை உடைஞ்சதுனாவே அது இருக்கும். நான் அதை ஏற்கனவே பேசினேன். அதை பேசினதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அதை தான் கோடிட்டு காட்டியிருக்காரு. அதான் உண்மை. முதல்ல அந்த கட்டுப்பாடை உடையணும். நம்ம யாரையும் குத்தம் குறை சொல்றதுக்கு இல்லை. விஜய் வராரா, நீங்க வாங்க. ஏன் நம்ம விஜய்க்கு நம்ம ஆதரிக்கிறோம் இல்லை ஒரு சில விஷயத்த புரிய வைக்கிறோம்னா, நம்ம விஜய்க்கு எதிரானவர்கள் கிடையாது. நீங்க வாங்க. ஏன்னா இவர் வந்து லஞ்ச லாவணியத்தாலையோ இல்லை மற்றபடி இவர் கோடிக்கணக்காக சம்பாதிச்சு இவர் செட்டில் ஆக போறாரோ அந்த ஒரு எண்ணம் கிடையாது. சம்பாதிச்சிட்டாப்ல, ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாப்ல. இனி வந்து ஏதோ இவர்னால முடிஞ்சது நாட்டு மக்களுக்கோ, இவர் யார் கூட சேர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களால ஒரு நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அதுக்காகத்தான் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம சொல்றோம். இதை இப்படி செய்யுங்க. ஏன்னா நீங்க போற பாதையில கல் இருக்கா, மண் இருக்கா, பள்ளம் இருக்கா,
என்ன இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். இதை தெரிஞ்சு போனாக்கா நம்ம சரியா இருக்கு, நீங்க போற பாதைங்கிறது ஈஸியா உங்களோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணலாங்கிறது தான் என்னோட விஷயம். அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை தவற விட்டாக்கா அப்புறம் 2031 2036 அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதுதான் விஷயம். இவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணிங்கிறது ஒரு பலமா அமைச்சாக்கா அந்த கூட்டணி கட்சிங்கிறது ஒரு பலமா இவர் முன்னெடுத்து சென்றார்னா ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். வெற்றிக்கு கூட்டணி மிகப்பெரிய காரணமா இருக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. கூட்டணி இல்லாம விஜய் வந்து நம்ம செந்தமிழ் சீமான் போல ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சினிமா பத்தி பேசுறப்ப, சினிமா பிரபலம் பத்தி பேசுறப்ப எல்லாருக்குமே இப்ப மிகப்பெரிய பிரபலங்களா ஸ்டார்ஸா இருக்கவங்கள வந்து இழக்கிறது பிடிக்காது. ஏன்னா ஸ்டார்ஸ் இறந்தாங்கன்னா ஃபேன்ஸ் அழுகுறாங்க. நான் பார்த்துருக்கேன். சிவாஜி சார் இறந்ததுக்கும் சரி, எம்ஜிஆர் சார் இறந்ததுக்கு நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கான மறுபிறவி ப்ராசஸ் எல்லாம் இருக்கா? அது நடக்குமா நடக்காதா? அதுக்காக இல்லை, மறுபிறவின்னா எல்லாத்துக்குமே மறுபிறவிங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நம்ம பண்ணுற கர்ம வினைகள் தான், அந்த ஊழ்வினை தானே, நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஊழ்வினையோட பயன் தானே இந்த பிறவி. அது தெரியாமல் தானே இங்கே பல பதர்கள் வந்து ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிறவிலையும் நம்ம என்ன பண்ணுறோமோ, இப்போ அந்த உதாரணத்துக்கு நம்ம விஜயகாந்த் எடுத்துக்கலாமே. முன்னாடி இருந்த நம்ம தலைவர்களோட்டலாம் இப்போ நம்ம கரண்ட் ட்ரெண்டில் யார் இருந்தா? விஜயகாந்த் இருந்தாப்ல. இவர் இந்த மனிதன் கடவுளாக முடியுமா கடவுளான்னு பல பேர் கேள்வி கேட்டிருப்பான். மனிதன் கடவுளே ஆக முடியாது, கடவுளே கிடையாது அப்படிமா. மனிதன் கடவுளாக முடியுமானா கடவுளாக முடியும் கண்டிப்பா. அதை நாம யாரு எப்படி எடுத்துட்டு போறோம். இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எத்தனையோ பேர் மக்கள், அதாவது அடித்தட்டு மக்கள், வறுமையில இருக்கவன் கடவுளா அவரை பார்க்கறான். என்ன காரணம்னா அவர் பல பேரோட பிணிய போய்க்கிருக்காரு, பல பேருக்கு உதவியா நின்றுருக்காரு. அந்த ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான இப்படி அவன் எந்த ஒரு மனிதன் வாழ்றானோ அவன் கண்டிப்பா கடவுள் நிலையை அடைய முடியும். அதான் உண்மை. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புனிதர், இவர் ஒரு அந்த புண்ணிய ஆத்மா. அது இவரோட ஆத்மாங்கிறது வந்து அடுத்த மறுபிறவி இருக்குமான்னு கேட்டால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் குடும்பத்தில் எதிர்பார்க்குறாங்க நமக்கு மறுபிறவியாக நம்ம அந்த குழந்தை வந்த பிறக்கும். அதுக்கு நிறைய பேர் ஆரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஒரு புனித ஆத்மா. அவர் வந்து ஒரு புண்ணிய நிலையை அடைந்து விட்டார், தெய்வ நிலை, தெய்வாதி நிலை, அந்த நிலையை அடைந்து விட்டார். அது போல தான் நம்ம சொன்னதை தான், கடவுள் நிலையை ஒருத்தன் அடைய முடியுமா, கடவுளை ஒருத்தனை நினைக்க முடியுமானா நினைக்க முடியும். அதுக்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். இன்னும் பல பேருக்கு வந்து அதில் மாற்று கருத்து இருக்கலாம். அந்த இல்லாதவன் பல பேர் வந்து அந்த அவரோட அந்த இறப்புக்கு ஒரு சிலர்லாம் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, கால் இல்லாதவன்லாம் வந்து எப்படி ஒரு சும்மா சாதாரணமாக அப்படிலாம் வர முடியாது. அந்த ஒரு அளவு கடந்த பாசமோ இல்லை அந்த ஒரு விருப்பமோ இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வு நடவதற்கு வாய்ப்பு இல்லை. சபரிமலையில் இந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். சபரிமலைக்கு யாத்திரை போகும்போது பெருவழியில் வருவாங்க, 2 காலம் இருக்காது, அந்த கையை ஊண்டி அந்த பக்தியில் வருவாங்க. அந்த பக்திங்கிறது விஜயகாந்தோட விஷயத்துல நடந்தது. அது போலதான் மறுபிறவின்னு இருக்கான்னு கேட்டாக்கா, இங்க சினிமா துறையை பொறுத்த வரைக்கும், அரசியல் இதுல பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு கண்டிப்பா மறுபிறவி இருக்கான்னா கண்டிப்பா மறுபிறவி இருக்கு, ஒரு சிலரே தவிர்த்து. ஓகே, அதை அவங்களால உணர முடியுமான்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா அடுத்த பிறவில கண்டிப்பா உணர்ந்து தானே ஆகணும். ஓகே, நம்ம என்ன விட்டு வச்சு போறோமோ, நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ, கண்டிப்பா கண்ணாடி முன்னாடி என்ன காட்டுறோமோ அதுதானே திரும்பி காட்ட போகுது. இந்த அதான் நம்ம எதுக்காக வந்தோங்கிறது தலகால் புரியாம பலர் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான விடைங்கிறது வந்து அடுத்த பிறவில கண்டிப்பா உண்டு. அதான் இது இப்படியே நீட்டிடுச்சே போமா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு உண்டான அப்போ அதுதான் பல பேர் புலம்ப கேட்டிருப்போம் இல்லையா, நான் முன் பிறவில என்ன பாவம் செஞ்சனோ இப்படி அனுபவிக்கிறேன்னா அதுதானே நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறதான உண்மை தாத்பரியம். அதை தீர்த்துக்கிறதுக்கு அதை வந்து நான் ஒரு கொச்சப்படுத்தின மாதிரி இருக்கும். அதை நான் சொல்ல, அதை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்துல மற்றவங்களுக்கு உதவியாகவும் இல்லை உதவி செய்யலைனாலும் கெட்டது செய்யாம கூட வாழ்ந்துட்டு இந்த பிறவியை பயனுள்ளதா இருந்துட்டு போயிட்டாவே போதும்.